ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு இந்த பூசணிக்காவை நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டிலையே செஞ்ச நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மிலையே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அல்வா, கேசரி இதுக்கெலாம் நம்ம எந்த அளவு முந்திரி, பாதாம், நட்ஸ்லாம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூடவே ஒரு 10 பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாதாம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நெய்யிலையே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். பாதாமும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 10 திராட்சை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நான் பூசணிக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பூசணிக்காய் கிடச்சிச்சு. இப்போ இந்த நெய்யிலையே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பூசணிக்காவை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலையே இது நல்லா வதங்கி வந்துடும். பூசணிக்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமே மாவாக வெந்துடும். இந்த மாதிரி நெய்யிலையே பூசணிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். மூடி போடலைனாலே 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போய் கலர் லைட்டாக எல்லோ கலரில் வர்றப்ப ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் இன்னும் நல்லா சாஃப்டாக மாவாக வெந்து வரும். இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பூசணிக்காயில் இனிப்பு இருக்குங்கிறதுனால நீங்கள் இனிப்பு பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. நான் 50 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆகும். இதிலையே இந்த பூசணிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன். பூசணிக்காய் அல்வா கிட்டத்தட்ட நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக சூப்பராக பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் சேர்த்து செய்கிற எல்லாத்துக்குமே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் இனிப்பை தூக்கி கொடுக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக பூசணிக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஃபஸ்ட்லேயே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு கிளறி இறக்குனா சுவையான பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூசணிக்காய் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.